நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவோர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன். திருச்சிற்றம்பலம். இனிய நண்பர்களே, காலை வணக்கம். தன்னை பாட அடியெடுத்து கொடுத்தார் இறைவன் என்று படித்திருக்கிறோம். ஆனால் அடியார் சொல்ல சொல்ல இறைவன் எழுதியது திருவாசகம் என்பார்கள். இப்பிறவியில் திருவாசகத்தை முழுவதும் பாடி பொருள் உணர துவக்கப்பட்டதே அடியேனது இந்த தொடர் காணொளிகள். இதுவரை திருவாசகத்தின் 10 பகுதிகளை பாடிவிட்டோம். காணொளிகளை இணைப்பில் கொடுத்திருக்கிறேன். இனி திருவாசகத்தின் பகுதி 11ஆக அமைந்த திருத்தெல்லேனம் 20 பாடல்களை கொண்ட பதிக பாடல்களை படித்து பொருள் அறிவோம். தெல்லேனம் என்பது தெல்லேனம் கொட்டுதல் என்பது நாவால் சப்பு கொட்டுவதையும் கைகளை கொட்டுவதையும் குறிக்கும். பெண்கள் படகம் என்ற இசைக்கருவியை தட்டிக்கொண்டு கைகளை கொட்டிக்கொண்டு அல்லது சிறு குச்சிகளை கொண்டு தாளம் போட்டபடி ஆடும் ஒரு வகை நடனம் அல்லது விளையாட்டு. இந்த பதிகத்தில் உள்ள பாடல்கள் பெண்கள் தெல்லேனம் ஆடிக்கொண்டே சிவபெருமானின் பெருமைகளை பாடுவதாக அந்த விளையாட்டுக்குரிய தாள அமைப்புடன் இயற்றப்பட்டுள்ளன. மணிவாசகர் தாம் தலைவியாக நின்று தமது தோழியரை அழைத்து தமக்கு ஆண்டவன் அருளிய திரு அருட்செயல்களையும் ஆண்டவனுடைய பெருமைகளையும் பற்றி பாடி தெல்லேனம் கும்மிப்பாட்டு கொட்டுவோமாக என்று கூறுகிறார். சிவனின் புகழை பாடி அவனை நினைத்து ஆனந்த நடனமாடி பிறப்பு இறப்பு சுழற்சிகளிலிருந்து விடுபட்டு முக்தி அடைய வேண்டும் என்பதை இந்த பாடல்கள் உணர்த்துகின்றன. முதல் பாடல். திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை ஒரு நாம் அறியவோர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான், ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லார் காயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டோமோ. பதப்பொருள். திருமாலும் பன்றி உருவெடுத்து சென்று உணராத, மண்ணிடத்து சென்று உணர இயலாத திருவடி மலரினை நாம் நாம் உருவமாக கண்ணால் பார்க்கும்படி ஓர் அந்தணனாய் ஒரு வேதியனாய் வந்து ஆண்டு கொண்டான். ஒரு நாமம் ஒரு பெயரும் ஓர் உருவம் ஒரு வடிவமும் ஒன்றுமில்லார்க்கு ஒரு தொழிலும் இல்லாத இறைவனுக்கு 1000 திருநாமம் பாடி 1000 திருப்பெயர்களை கூறி நாம் தெல்லேனம் கொட்டோமோ என்று சொல்கிறார். திருமாலும் வராக உருவம் கொண்டு நிலத்தை பிளந்து சென்றும் அறியாத திருவடியை யாம் அறிந்து உய்யும்படி ஒரு அந்தணனாய் எழுந்தருளி எம்மை ஆண்டு கொண்டவனும் திருநாமங்கள் வடிவங்கள் இல்லாதவனும் ஆகிய சிவபெருமானுக்கு 1000 திருப்பெயர்களை சொல்லி நாம் தெல்லேனம் கொட்டுவோம். இதனால் இறைவனது திருநாமத்தை பாடி பரவ வேண்டும் என்பது மாணிக்கவாசகரின் கூற்று. அடுத்த பாடல். திருவார் பெருந்துறை மேயபிரான் பிறவி கருவேர் அறுத்தபின் யாவரையும் கண்டதில்லை, அருவாய் உருமமும் ஆயபிரான் அவன் மருவும் திருவாரூர் பாடினாம் தெல்லேனம் கொட்டோமோம். திரு ஆர் அழகு நிறைந்த பெருந்துறை திருப்பெருந்துறையில் மேய எழுந்தருளிய பிரான் என் பிறவிக்கரு எனது பிறவிக்கு மூலமாயிருக்கிற வேரை அறுத்த பின்னர் யாவரையும் கண்டதில்லை, அவனைத் தவிர பிறர் ஒருவரையும் நான் பார்த்ததில்லை. ஆதலின் அருவமாய் உருவமும் ஆயபிரான் உருவமும் கொண்டு நின்ற பெருமானாகிய அவன் மருவும் அவன் எழுந்தல் இருக்கின்ற திருவாரூர் என்னும் திருப்பதியை பாடி நாம் தெல்லேனம் கொட்டுவோம் என்கிறார். திருப்பெரும் துறையில் எழுந்தருளிய சிவபெருமான் என் பிறவியை வேறறுத்தபின் யான் அவனையன்றி வேறு ஒருவரையும் கண்டதில்லை,
அருவாகியும் உருவாகியும் நின்ற அந்த இறைவன் எழுந்தருளி இருக்கிற திருவாரூரை புகழ்ந்து பாடி நாம் தெல்லேடம் கொட்டுவோம் என்கிறார் இந்த பாடலில். அதாவது இறைவனது ஊரை பாடி பரவ வேண்டும் என்பது அவருடைய கூற்று. அடுத்த பாடல், அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்கட்கும் தெரிக்கும் படித்தன்றி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணி கொள்ளும் என்பது கேட்டுலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. பதப்பொருள், அரிக்கும் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் அல்லாத தேவர்களுக்கும் அவர்களை ஒழிந்த மற்றைய தேவர்களுக்கும் தெரிக்கும் படித்தன்றி நின்ற, தெரிந்து சொல்லும்படி இல்லாமல் நின்ற சிவம் வந்து தானே வந்து எழுந்து அருளி நம்மை உருக்கும், நம்மை மனமுருக பண்ணினான், பணி கொள்ளும், அடிமை கொண்டான் என்பது கேட்டு என்று நாம் கூறுவதை கேட்டு உலகமெல்லாம், உலகத்தவர் எல்லாம் சிரிக்கும் திறம்பாடி, சிரிக்கின்ற நிலையை பாடி தெல்லேனம் கொட்டாமோ, தெல்லேனம் கொட்டுவோம். அதாவது திருமால் பிரம்மன் முதலியோர்க்கும் இன்னபடி என்று தெரிவிக்க முடியாத எண்ணற்ற தேவர்களுக்கும் தானே பரமசிவமாக எழுந்தருளி நம்மை மனமுருக பண்ணி என்னை ஆண்டு கொண்டான் என்னும் செய்தியை கேட்டு உலகத்தார் எல்லாரும் நகைக்கும் விதத்தை பாடி நாம் தெள்ளேனும் கொட்டுவோம். அதாவது மற்றவர்களுக்கெல்லாம், இறைவர்களுக்கே தெரியாத இறைவன் எனக்கு தெரிந்து என்னை ஆண்டு கொண்டான் என்பது உலகத்தாருக்கு நகைப்பை வரவைக்கும் என்று சொல்கிறார். இறைவன் ஆட்கொள்ளும் முறைமையை உலகத்தவர் அறியார் என்பதைத்தான் மாணிக்கவாசகர் எடுத்துரைக்கிறார். அடுத்த பாடல், அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்தென்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமான வாபாடி தெல்லேனும் கொட்டாமோ. பதப்பொருள், அவமாய தேவர் பயனற்ற தேவர்களுடைய அவகதியில் அழுந்தாமே, அற்ப இன்பம் தரும் பதங்களில் தங்காமல் பவமாயம் காத்து, பிறவியாகிய மயக்கத்தினின்றும் காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி மேலான ஒளிவடிவினன் நவமாய புதுமையான செஞ்சுடர் நல்குதலும் செம்மையாகிய ஞானத்தை அருளியதும் நாம் ஒழிந்து நம்முடைய தன்மை கெட்டு சிவமான பாடி சிவத்தினது தன்மையை பெற்ற வழியை பாடி தில்லேனும் கொட்டாமோ. பிறவியை ஒழித்து என்னை ஆண்டருளிய சிவபெருமான் தனது புதுமையாகிய ஒளியை எனக்கு காட்டியருளுதலும் நாம் பயனற்ற தேவருடைய துர்க்கதிகளில் அழுந்தாமல் சிவரூபமான விதத்தை பாடி தெல்லேனும் கொட்டுவோம். இறைவன் பணி கொண்டபின் உண்டாகும் நிலை என்று இதை சொல்கிறார் மாணிக்கவாசகர். அருமந்த தேவர் அயன் திருமார் கரிய சிவம் உருவந்து பூதலத்தோர் உகப்பெய்த கொண்டருளி கருவெந்து வீழக் கடைக்கணித்தேன் உளம்பகுந்த திருவந்த வாவாடி தெல்லேனும் கொட்டோமோ. பதப்பொருள், அருமந்த தேவர் அருமருந்தை உண்ட தேவர்களாகிய அயன் திருமார்க்கு பிரம்மன் திருமால் என்னும் இவர்களுக்கும் அரிய சிவம் காணுதற்கு அரிய சிவபெருமான் உருவந்து மானிட உருவம் கொண்டு பூதலத்தோர் உகப்பெய்த நிலவுலகத்தோர் மகிழ்ச்சி அடையும்படி கொண்டு அருளி கருவெந்து விழ பிறவிக்கு காரணமாகிய வினைக்காடு எரிந்து விழும்படி கடைக்கணிந்து கடைக்கண்ணால் திருநோக்கம் பாலித்து என் உள்ளம் புகுந்த என் மனதே புகுந்த திருவருட்செல்வம் வந்த பாடி வந்த முறைமையை பாடி தெல்லேனும் கொட்டுவோம். திருமால் பிரம்மன் என்னும் அருமையாகிய தேவர்களுக்கும் அருமையாகிய பரமசிவம் உலகத்துள்ளோர் வியப்படையும் வண்ணம் மானுட உருவமாய் எழுந்தருளி என்னை அடிமை கொண்டு என் பிறவி காடு வெந்து நீராகும்படி கடைக்கணிந்து என் மனம் புகுந்ததனால் எனக்குலதாகிய பெரும் செல்வத்தை புகழ்ந்து பாடி தெல்லேனும் கொட்டுவோம் என்கிறார். இதனால் இறைவன் திருநோக்கம் வினைக்காட்டை அழிக்கும் என்பதை வலியுறுத்துகிறார் மாணிக்கவாசகர். இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்வோம். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க,
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.